ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெத்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் 65 உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. கடையில் போயிட்டு வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸ்டு சிக்கனாக தான் யூஸ் பண்ணுறேன். இதில் போன்லெஸ்ஸும் இருக்குது, போன் இருக்கிற சிக்கன்ஸும் இருக்குது. ஸோ இது நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை ஆட் பண்ணிடலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சால்ட், ஃபுட் கலர். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது கலருக்காக மட்டும்தான். அடுத்ததாக ஒரு முட்டை உடைச்சி நம்ம அதுலேயே ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலை. இதை நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே மூடி ஊற வைக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியிலேயே மூடி போட்டு தனியாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி திரும்ப நம்ம அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 100லேருந்து 180 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நல்லா நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக ஃபில்டரில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.